இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மொத்த கந்தர் அனுபூதியும் கிளி வடிவத்திலே இருந்து அருணகிரிநாத பெருமான் மொழிந்ததாக ஒரு மரபு நம்பிக்கை இருக்கின்றது. அவர் வரலாற்று குறிப்புகளிலே இருக்கின்றது. அது மரபு நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. நான் உண்மையிலேயே ஒரு சில கிளிகள் வளர்த்துட்டு இருந்தோம் கைலாயத்துல. அந்த கிளிகளுக்கு எஜுகேட் பண்ணி பார்த்தோம், இந்த பாடல்களை சொல்ல முடியுதான். உண்மையில் 3 பாடல்களை முழுமையாக அந்த கிளிகளால் சொல்ல முடிந்தது. அந்த வார்த்தைகள் கிளிகளால் மிக தெளிவாக சொல்ல முடிந்தது. அதனால நிச்சயமாக அந்த மரபு நம்பிக்கையில் உண்மை இருக்கின்றது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வார்த்தைகளின் தேர்வு அவ்வளவு அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதாவது அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்றார்.